வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவையில ஒரு ஸ்வீட் பூரிங்க. அதுக்கு ஒரு 100 ml ரவையை மிக்சியில போட்டு இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு இப்ப கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரவை பாருங்க, நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. லைட்டா குறப்பா இருக்கும், அதனால ஒன்றும் பரவாயில்ல. இதை நம்ம இப்ப ஒரு பவல்ல மாத்திட்டோம். இதுல நல்லா எண்ணெய கொஞ்சமா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி, நம்ம ஏன்னா கொஞ்சமா தான் ரவை போட்டிருக்கோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் இதுல போட்டுடலாம். போட்டுட்டு இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் அந்த ரவையில ஃபுல்லா நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுறலாம். எப்பவுமே ஒரு சூடான விஷயத்த கலக்கிறப்ப நம்ம இது போல ஃபோர்க் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸா இருக்குங்க. ஃபோர்க்ல நல்லா ஈஸியா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இப்ப எல்லாத்துலயுமே நல்லா பரவிடுச்சு. எண்ணெய் பாத்தீங்களா, நல்லா பரவிடுச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு பரவிடுச்சுங்க எண்ணெய். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் இலகுன மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி இலகுன மாதிரி கலந்துடலாங்க. நல்லா ரவைய கலந்துட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. பாருங்க, ரவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இது அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். ரவை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லைங்களா, ஊற வச்ச உடனே இது மாதிரி நல்லா கெட்டியா வந்துருங்க. இதை நம்ம இப்ப பூரி கோதுமை பூரிக்கு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி உருட்டிட்டு இதை இப்ப தட்டி எண்ணெயில போடலாம். பாருங்க எவ்வளவு புப்புன வருதுன்னு நம்ம பாக்கலாங்க. பாருங்க எப்படி புப்புன உப்புது பாருங்க. கோதுமை மாவு, மைதா எதுவுமே இல்லாம நம்ம வீட்டுல ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் பூரி ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இது ரொம்ப நல்லா சூப்பரா வரும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் ஆட்டம் கொடுக்கலாம். இது மேல லைட்டா அப்படியே நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரை போட்டோம்னா ஸ்வீட் பூரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம வீட்டுல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ரவா பூரிங்க. இது ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே செய்யலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா நம்ம கோதுமையில செய்யற பூரி ஆட்டமே எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. அது மாதிரி சாஃப்டா இருக்கும். இது என்ன பண்ணணும், நல்லா பொரிச்சு எடுத்த உடனே இது மேல இது மாதிரி பவுடர் சுகரை போட்டு நல்லா 2 பக்கமும் டஸ்ட் பண்ணிட்டு அது அப்படியே சாப்பிட்லாங்க. அது ரொம்ப அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி காரத்துக்கு இந்த மாதிரி மசால் வச்சு அப்படியே சூப்பரா தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.